Hello friends, welcome to Needles and Ladles. நம்ம லாஸ்ட் வீடியோல லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன எம்ப்ராய்டரி பார்ப்போம். இந்த பேபி பிக்சர் தான் நம்ம இன்னைக்கு போட போறோம். ஃபர்ஸ்ட் அதை வரைஞ்சிட்டு yellow கார்பன் வச்சு துணியில ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேபியோட அவுட்லைனுக்கு black கலர் thread யூஸ் பண்ணி அவுட்லைன் போட்டுருவோம். அதுக்கு எப்பவும் போல டபுள் ஸ்ட்ராண்ட் thread எடுத்து நாட் போட்டுருக்கேன். இது நார்மல் sewing thread தான். நீங்கள் silk thread இருந்தாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயும் போல் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இது அவுட்லைன் எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளால் கண்டினியூஸாக போட முடியுதோ அந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. இப்போ செயின் ஸ்டிச் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கர்வ்ட் எட்ஜஸ்லாம் போடும்போது எவ்வளோ குட்டி குட்டியாக போடுறோமோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் அழகாக வரும். ஏற்கனவே நம்ம செயின் ஸ்டிச் டுட்டோரியல் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுங்கள். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேபியோட கையிலேருந்து அப்படியே தலைக்கு போகிறேன். அதில் ஒரு சின்ன பெண்ட் வருது. ஸோ அதை எப்படி போடுறோன்னு பார்ப்போம். ஸோ அந்த கர்வ் வரைக்கும் செயின் ஸ்டிச் போட்டோம். அப்படியே போகாமல் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு நம்ம டர்ன் பண்ணி போகும்போது பாருங்கள் அந்த கர்வ் ரொம்ப அழகாக வரும். ஸோ அந்த மாதிரி பெண்டுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு போங்க. இந்த மாதிரி ஃபுல் அவுட்லைன் போட்டுட்டு காமிக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ண அவுட்லைன் நீங்கள் இப்படி தான் கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள தனியாக ஐஸு நோஸ் அதுக்கெல்லாம் தனித்தனியாக அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது பேபியோட ஸ்கின் டோன் போட போகிறோம். நம்ம லாங் அண்ட் ஷார்ட்டில் பார்த்த மாதிரி எது மேக்ஸிமம் ஏரியாவோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போடணும். ஸ்கின் டோன் எப்போவுமே ஸ்கின்னோட டைரக்ஷனுக்கு போட்டோம்னா பார்க்க ரொம்ப ரியலாக இருக்கும். இப்போ இந்த ஸ்பேஸ் இங்கே கொஞ்சம் விட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி காலோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு ஸ்கின் டோன் ஒரு பீச் கலரில் டபுள் ஸ்ட்ராண்ட் த்ரெட் எடுத்து நாட் போட்டிருக்கேன். இதுவும் நார்மல் ஸ்விங் த்ரெட் தான். ஸோ இதுதான் இந்த லென்த் ஏரியா வருது. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கும் எப்பயும் போல் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு அவுட்லைன் போட்ட த்ரெட் இருக்கும். அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணோம், பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த சின்ன ஸ்பேஸ்க்கு 2 செயின் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் லாக் போட்டுட்டு முதல் செயினோட ஹாஃபு, ரெண்டாவது செயினோட ஹாஃபு. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது தான். உங்களுக்கு லாங் அண்ட் ஷார்ட்டோட டுட்டோரியல் வேணுன்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி இந்த பேபியோட பாடி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கின் டோன் போடும்போது நம்ம ஸ்கின் டோன் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டாலே போதும், கரெக்டாக வந்துடும். ஸோ இதே மாதிரி இந்த பேபியோட ஃபுல் பாடியும் முடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ இப்போது பாடி இந்த மாதிரி முடிச்சிருக்கோம். இப்போ கைக்கு இந்த டைரெக்ஷனில் நம்ம போட போகிறோம். இதுலேயும் அதே மாதிரி தான். எது மேக்ஸிமம் லைன் வருதோ அதை எடுத்துகிட்டு போடுறேன். எப்பயும் போல் பேக் ஸ்டிச் போட்டுட்டு லைன் போட போகிறோம். இப்போ நான் இந்த பாடிலையும் இந்த கை போடும்போதும் ஒரு சின்ன ஸ்பேஸ் எம்டியாக இருக்கும். இதை நான் அப்புறமா இதே கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படி ஷேடிங் எஃபெக்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம எடுத்துருக்க ஸ்கின் டோன் கலரை விட ஒரு 2-3 ஷேட் டார்க்கோ இல்லைனா லைட் கலரோ எடுத்து நீங்கள் அந்த ஏரியாவில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஷேடிங்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த டைரெக்ஷன் எடுத்தது கைக்கு எந்த டைரெக்ஷன் எடுத்தோமோ அதே மாதிரி கைக்கு போட்டுக்கிட்டே வரணும். இதே மாதிரி கையும் போட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ இதை ஃபில் பண்ணி முடித்தோன்னா அதோட எண்டில் ஸ்பேஸ் தானாக வந்திருக்கு பாருங்கள். அதுவும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நம்ம முடிச்சிடலாம். இப்போ கையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கால் அதுவும் இந்த டைரெக்ஷன் போட போகிறோம். கால் ஆல்ரெடி அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால நான் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டிச்சுக்கான வீடியோ இல்லை, இது ஒரு டிசைன்னா அது எப்படி போடுறோங்கிறதுக்காக ஐடியா தான் நான் இது கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்டிச் வேணும்னா அதுக்கான டுட்டோரியல் ரெஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு காலோட ஃபுட் ஏரியா இருக்குது, அதுவும் தனியாக நம்ம ஃபில் பண்ணிப்போம். இது வந்து நீங்கள் லாங் அண்ட் ஷார்ட்டுன்னு இல்லை, தாம்பூர் ஸ்டிச்சும் போட்டு ஃபில் பண்ணலாம். பட் அதை விட இதில் போடும்போது இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கின் டோன் எப்படி இருக்கோ அதே மாதிரி வர்றதுனால. ஸோ இதே மாதிரி காலுக்கும் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ காலும் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போது ஃபேஸ்க்கு வரும். அப்போ பார்த்திங்கன்னா தலையில் கொஞ்சம் முடி இருக்க மாதிரி அவுட்லைன் போட்டிருக்கோம். அதில் ப்ரௌன் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணி முடி கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இங்கே தாம்பூர் ஸ்டிச், அதாவது குட்டி குட்டியாக செயின் தான் போட்டு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அந்த அவுட்லைன் எப்படி போட்டிருக்கோமோ அது பக்கத்துலேயே போட்டுட்டு வாங்க. அதனால தான் ட்ரேசிங் அவுட்லைன் இருக்கிறத விட இந்த மாதிரி த்ரெட் அவுட்லைன் கொடுத்துட்டு போடும்போது இன்னும் பர்ஃபெக்டாக வரும்.
நான் இப்போ இந்த இடத்துலயே முடிச்சிட்டு எண்ட் நாட் போட்டுக்கிறேன். பிகாஸ் ஸ்ட்ராண்ட் வந்து ஹேர் வந்து அதே இடத்துல முடிகிற மாதிரி இல்லாமல் ஒரு இடத்துல முடிக்க போகிறதுனால அப்படி போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியேவும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த ஹேர் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஹேர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபேஸ்க்கு நம்ம போட போகிறோம். ஃபேஸ்க்கு எப்படி ஃபில் பண்ண போகிறோன்னு பார்ப்போம். இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறேன். பேக் ஸ்டிச் போட்டுட்டு லாங் அண்ட் ஷார்ட்க்கு போட்டுட்டு வரும். இதில் இந்த ஐப்ரோஸு அப்புறம் வந்து ஐ லேஷஸ் அது வரும்போது நம்ம எப்படி போடுறோன்றது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கர்வ் ஏரியாவுக்கு நல்லா லாங்காக எவ்வளோ தூரம் முடியுமோ அந்தளவுக்கு போட்டுட்டு லாக் போட்டு டர்ன் பண்ணிவிட்டு வரும். இப்போ நம்ம இங்கே ரிட்டர்ன் வரும்போதே பார்த்திங்கன்னா தெரியும் ஐ லேஷஸ் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ திரும்ப வரும்போது அது எங்கே பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டு பக்கத்தில் அதே மாதிரி லாக் போட்டுட்டு திரும்ப கீழே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வர போகிறோம். ஸோ இங்கே வரும்போது ஐ லேஷஸ் கரெக்டாக வந்துருச்சு. உங்களுக்கு தேவைன்னா இங்கே லாக் பண்ணிவிட்டு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுலேருந்து அப்படியே இந்த பக்கம் மேல் பக்கம் போகிறதுக்கு ஒரு லாக் போட்டு டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போயிடலாம். ஸோ இப்போ இது மாதிரி மேலே போய்டும். இப்போ இதில் ரெண்டாவது ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ்க்கு கரெக்டாக வந்துடுவோம். இது பாருங்கள், இப்படி வரும்போதே ஐப்ரோஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளால் இதில் ரிட்டன் போக முடியாது, ஸ்பேஸ் இல்லை. அதனால் இந்த இடத்துல நான் இங்கே லாக் போட்டுட்டு திரும்ப மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்குவேன். ஸோ இப்போ இங்கே லாக் போட்டாச்சு. இப்போ அடுத்து போடும்போது அங்கே ஹெட்லேருந்து ஐப்ரோஸ் வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுக்க வேண்டியது தான். ஸோ இது போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஹேரு இந்த சைடு ஹேர்லேருந்து நோஸ் வரைக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பேபியோட ட்ரெஸ்க்கு வந்து நான் இங்கே ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அது எந்த ஸ்டிச் வேணாலும் கொடுக்கலாம். தாம்பூர் ஸ்டிச்சோ இல்லைனா சாட்டின் ஸ்டிச் லோடு கொடுக்கலாம், இல்லை சீக்வென்ஸ் ஒர்க், பீட் ஒர்க், ஸோ எது வேணாலும் கொடுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். நான் இங்கே ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறேன். இந்த அவுட்லைன் போட்டிருக்கிறது சுற்றி முதல் ஒரு லைன் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுகிட்டே வரேன். ஃப்ரெஞ்ச் நாட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே நான் ஃப்ரெஞ்ச் நாட் ஒரு சுற்றி தான் சுற்றி போடுறேன். ஏன்னா 2 இது போட்டால் ரொம்ப எம்போஸ்டாக தெரிஞ்சுது, அதனால் நான் ஒரு சுற்றி போடுறேன். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா நமக்கு பார்க்க மணி வச்சா மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த நூலெல்லாம் தூக்கிட்டு இருந்ததுன்னா பிசுறாக தெரியும். அதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த துணிக்கிட்டேருந்து எடுக்கிற அந்த நூல் வந்து கரெக்டாக ட்விஸ்டடாக வச்சுக்கோங்க. ஊசியில் சுற்றிட்டு நூல் கிட்ட போகிற வரையும் பிடிச்சிட்டே விடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ஃப்ரெஞ்ச் நாட் வரும். ஸோ நம்ம இப்போ இது ஃபுல் அவுட்லைனும் போட்டுட்டு பார்ப்போம். இப்போ இந்த அவுட்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இது பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் லைனும் அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட போகிறோம். ஸோ இது மாதிரி போடும்போதே அது பார்க்க கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி தெரியும். நம்ம யூஸ்வலாக ஸ்கின் டோன்னா பீகாக் இல்லை யானை அந்த மாதிரி தான் போட்டுட்ருப்போம். ஹியூமன் ஃபிகர்னும் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த பேபியும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ப்ளவுஸில் பேபி ஷவருக்கெல்லாம் பேபியெல்லாம் போடுறாங்க எம்ப்ராய்டரி. அந்த மாதிரி போடும்போது கிராண்ட் ஒர்க்குக்கு நீங்கள் பிளாக் அவுட்லைனுக்கு பதில் கோல்டு சரியில் அவுட்லைன் கொடுத்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு போடுறது கூட கோல்டு ஒர்க்கு ஒரு பீட்ஸு அந்த மாதிரிலாம் வைக்கும்போது இன்னும் இதுவே வந்து கிராண்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சை இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி டிசைனில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.